ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் நாகராஜ் முத்துலட்சுமி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் வாராகியம்மன் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி பஞ்சமி அப்படின்ட்டு, சனிக்கிழமை பஞ்சமி அப்படின்ட்டு, மதிய வரைக்கும் தான் பஞ்சமி அப்படின்னாங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு நாள் கூட இந்த கோயிலுக்கு போனதே இல்லை இது வரைக்கும். கோயம்புத்தூர் தான் இருக்கணும் பேர். இந்த கோயிலுக்கு போனதே கிடையாது. சரி போகலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். தம்பி தூங்கிட்டு இருக்கான் வண்டியில். பைக்லேயே தான் போயிட்டோம். நானும் எங்கள் அண்ணன் எல்லோரும் போனோம். கோயில் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சு ப்ளேஸ். கோயில் சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் போனோம். நல்லா இருந்துச்சு. நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. நான் சனிக்கிழமை போய்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஏன் அப்படின்னா சனிக்கிழமை நைட் வீடியோவுக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியல, அதனால தான். இப்போ இதுதான் கோயிலுக்குள்ளே போகிறப்ப கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்ட போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் போகிறப்ப கூட்டம் அவ்வளோ இல்லை. நான் போய் உட்காந்ததுக்கப்புறம் சரியான கூட்டம். அதோட இங்கே போய் எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். டப்பாலாம் வாங்கிட்டு போனோம். தீர்த்தம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு டப்பா, விளக்கு எல்லாம் வந்து விளக்கெல்லாம் போட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு கூட்டமே இல்லை. அதோட எல்லாத்தையும் உட்கார வச்சு பஞ்சமிக்கு வந்து இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது, அரை மணி நேரம் இருக்குது, பூஜை பண்ணுவோம், பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அதோட எல்லாருமே அங்கேயே உட்காந்துட்டு உட்காந்துருக்கோம். லைனாக உட்காந்து அம்மனை பார்த்து நான் தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் தம்பி கருவறையில் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. சாமிக்கிட்ட வச்சு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா எல்லோரும் 1 வயசு குழந்தைக்கு 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னாங்க. அதோட உள்ளே கொடுத்து வாங்கணும். இங்கே வாங்கிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்து வெளியே இருக்கிற சாமிலாம் கும்பிட்டுருந்தோம். முட்டையோட சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு அங்கேயே சாப்பாடு சாம்பார் சாதம் போட்டிருந்தாங்க. தட்டெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு எல்லாம் தம்பி அழுதுகிட்டே இருந்தால், சரி நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருந்தேன். அதோட தம்பி தூங்கிட்டான். சாப்பிடலாம் நல்லா சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு. அதோட வெளிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு தம்பி தூங்கிட்டான். வண்டியில் போகணுன்னு நினைக்கிறப்பெல்லாம் தூங்கிடுறான். ஆனால் கோயிலுக்குள்ளே இருக்கிறப்ப சரியான அழுக தம்பி. எல்லா குழந்தைங்களும் அழுகிறான், இவனும் அழுகிறான். உட்காந்து விளையாடணும் அப்படின்ட்டு அங்கே வந்து சரியான கூட்டம். அதோட வீட்டுக்கு கிளம்பிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.